இது வரைக்கும் நான் வீட்டில் நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் நான் ரெஸ்டாரண்ட்டை விட பெட்டராக சுட்டு எடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெதுவெதுப்பான தண்ணியில் சுகரும் ஈஸ்ட்டும் சேர்த்துட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு மைதா, உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு இதை மூடி வச்சு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ அப்படியே அதில் ஒரு பஞ்சு போட்டுட்டு கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்பாத்தி எந்த சைஸில் செய்யணும் அந்த சைஸில் தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ரவுண்டாக தைக்காமல் நான் வந்து ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அது 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கிடையில் கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிடலாம். பட்டர், உப்பு, மல்லிக்கீரை, சில்லி ஃப்ளேக்ஸ், பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சைடில் வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ண நானை ஒரு தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு சைடு 5 செகண்ட் திருப்பி போட்டு இன்னொரு சைடு 5 செகண்ட். இப்போ அதை நான் அப்படியே அந்த கிரில் தவால மாற்றி நல்லா ஃப்ளஃபியாக வர வரையும் சுற்றிடுங்க. ஒரு நான் கூட மிஸ் ஆகாது, எல்லாமே ஃப்ளஃபியாக வரும். அப்படி உங்கள்கிட்ட அந்த கிரில் பேன் இல்லை அப்படின்னா டைரக்ட் ஃப்ளேமில் கூட வச்சு எடுக்கலாம். இதோட லிங்க்கும் நான் பயோவில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த நான் சூடாக இருக்கும்போது அதுக்கு மேலே அந்த கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டை விட பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.